அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, போயர்ல இருக்கிற சுத்த ஜாதக பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக ஷாலினி படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. ஜென்ரேட் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 15/1/1997. நேரம் 3:05 AM. கிழமை செவ்வாய். ராசி மீனம். நட்சத்திரம் ரேவதி. லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று, தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் சதாசிவம், அம்மா பேர் பொண்ணு. இவங்க போயரில் கோமாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சந்தியா. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 15/6/2001. நேரம் 2:35 AM. கிழமை வெள்ளி. ராசி மீனம். நட்சத்திரம் உத்திராடத்தி. லக்னம் மேஷம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் சுப்பிரமணி, அம்மா பேர் கனகலட்சுமி. இவங்க போயரில் தண்டாழ்வார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் திருச்சி. சொத்துவரம் சொந்த வீடுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் வினோதினி. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 16/8/1998. நேரம் 6:45 AM. ராசி ரிஷபம். நட்சத்திரம் ரோகிணி. லக்னம். கூட பிறந்தவங்க அக்கா 3 பேருங்க. அக்கா 3 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் மஞ்சுநாதன், அம்மா பேர் சாவித்ரி. இவங்க போயரில் தேக்கங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் சென்னை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி தீபிகா. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 31/1/1998. நேரம் 3:48 PM. ராசி மீனம். நட்சத்திரம் போராட்டாத்தி. சுத்த ஜாதகங்க இவங்களுக்கு. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் தங்கராஜ், அம்மா பேர் அம்சவேணி. இவங்க போயரில் கூரகுலத்தை சார்ந்தவங்க. ஊர் திருப்பூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, காயிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் பவித்ரா. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இப்போ ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெங்களூரில். பிறந்த தேதி 8/6/2001. நேரம் 1:40 AM. கிழமை வெள்ளி. ராசி தனுஷ். நட்சத்திரம் பூராடம். லக்னம் மீனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று, தம்பி ஒன்று. அப்பா பேர் சந்திரசேகர், அம்மா பேர் சாந்தி. இவங்க போயரில் உப்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் பெங்களூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, காயிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் நந்தினி. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இப்போ அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 14/11/1993. நேரம் 9:30 PM. கிழமை ஞாயிறு. ராசி விருச்சகம். நட்சத்திரம் அனுசம். லக்னம் மிதுனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் நாகராஜ், அம்மா பேர் ராஜேஸ்வரி. இவங்க கூரகுலத்தை சார்ந்தவங்க. ஊர் பல்லடம். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது, காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரீத்தி. படிப்பு எம்காம் சிஎஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 18/12/2000. நேரம் 11:09 PM. கிழமை திங்கள். ராசி கன்னி. நட்சத்திரம் அஸ்தம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் சந்திரசேகரன், அம்மா பேர் வாசவி. இவங்க போயரில் சேமாங்குளத்தை சார்ந்துவீங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜி சிந்து. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. பிஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 24/1/1998. நேரம் 10:40 PM. கிழமை சனி. ராசி விருச்சகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் கன்னி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் கோவிந்தராஜ், அம்மா பேர் காமாட்சி. இவங்க போயரில் சேமாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் சேலம். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மற்றவை நேரில்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டாக்டர் ஃபைல் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஏ பிரசீதா. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஃபோசிஸில். மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 17/11/1998. நேரம் 10:15 AM. கிழமை வியாழன். ராசி கடகம். நட்சத்திரம் ஆயில்யம். லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் ஆறுமுகம், அம்மா பேர் விஜயலட்சுமி. இவங்க போயரில் தண்டாழ்வார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. ரெண்ட் ஒரு 30,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் மோகனப்பிரியா, படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க. இப்போது டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 19/9/1998, நேரம் 8:20 AM, ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று, அப்பா பேர் வந்து கணேசன், அம்மா பேர் வந்து ராஜாமணி. இவங்க போயிரில் ஈச்சங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து அன்னூர். சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது, 4 வீட்டு வாடகை வருது. வாடகை வந்து 30,000 சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 1 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.